ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல வந்து ஏலிகாத்தம்மன் கோவிலுக்கு வந்து நாள் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து 7 பிள்ளைங்கள வந்து இன்னைக்கு தேர்வு செஞ்சு இன்னையிலேருந்து நாள் வச்சுருவாங்க. 15 நாள்ல திருவிழா வருது. அந்த 7 பிள்ளைங்க தேர்வு செய்றத பார்க்குறதுக்கு தான் காலையில நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து பிள்ளைங்க 7 பேருமே ஒவ்வொரு கரையிலயுமே ஒவ்வொரு பிள்ளைங்களா தேர்வு செஞ்சு மொத்தம் 7 பிள்ளைங்கள வந்து இந்த 7 பிள்ளைங்களுமே திருவிழா முடியிற வரையும் கோவில்லே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து அந்த பிள்ளைங்க வந்து நடந்தே தான் போவாங்க. நடந்தே அம்மன் பாட்டு பாடிக்கிட்டு, தெய்வமா ஒவ்வொரு கிராமங்களையும் போய் பார்த்து வருவாங்க. அத பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வர்றப்ப பார்க்குறப்ப அம்மனே வர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். எங்க ஊர்ல வந்து நாள் வச்சுட்டாங்கனாலே நெறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டோம். டிஃபன் எதுவுமே கிடையாது. 15 நாளுமே வந்து நாங்க வந்து வீட்ல விளக்கேத்த மாட்டோம். சூடம் சாம்பிராணி காட்ட மாட்டோம். மத்த கோவில்களுக்கெல்லாம் போய் அர்ச்சனைகள்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டோம். இந்த மாதிரி நெறைய இருக்குது. மாவு கரைக்கவே கூடாது. மாவு பிசையக்கூடாது. அந்த மாரிலாம் நெறைய இருக்குது. இப்படி தான் எங்க ஊர்ல ஏலிகாத்தம்மன் கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. 7 பிள்ளைங்களையுமே செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லாருமே கிளம்பியாச்சு. நம்மளும் கிளம்பியாச்சு. இன்னும் 15 நாள்ல அதுக்கு முன்னாடி வந்து திருவிழால என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா.